பெருகிட சுபீட்சமெங்கும் நிறைந்திட பொன்னகை எடுத்து அதிர்ஷ்டம் பொங்கும் நன்னாளை வரவேற்றிடுங்கள். ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ், ஈஸ்வரன் கோவில் வீதி, திருப்பூர். போன் 22457773. ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ் வழங்கும் நலம் தரும் நவகிரகங்கள் நிகழ்ச்சியில் இந்த வாரம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான ஜோதிடம், மானுடம், ஆன்மீகம் பற்றிய விஷயங்களுக்கு எமது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கடந்த 6 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தாரின் பெருமையுடன் வழங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் திருமண பொருத்தம் பற்றிய விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதில் திருமணம் அப்படிங்கிறது எந்தெந்த காலகட்டங்களில் இந்த கணவன் மனைவி ஒற்றுமையாகப்பட்டது, 1000 ஆண்டுகளிலிருந்து இன்றைய நடப்பு காலங்கள் வரைக்கும் எவ்வாறு கணவன் மனைவி ஒற்றுமைகள் பரிணமித்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை எமது அனுபவ ரீதியான விளக்கங்களை சொன்னோம். இந்த வாரம் அதன் தொடர்ச்சியாக ஒரு ஜாதகத்தில் ஏன் திருமணம் காலதாமதமாகிறது, அதுக்கு கிரக அடைவுகளினுடைய காரணங்கள் என்ன, எப்படிப்பட்ட கிரகங்கள் எல்லாம் ஒரு ஜாதகத்தில் 7ஆம் பாவகம் 2ஆம் பாவகம் போன்ற ஸ்தானங்களில் கெட்ட கிரகங்கள் இருந்தால் எந்த மாதிரியான நிலை ஏற்படும், அதை எவ்வாறு தம்பதிகள் சரி செய்து கொள்ள வேண்டும், அதற்கு என்ன இறை வழிபாடுகள் செய்ய வேண்டும், கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் எப்படியெல்லாம் மன சந்தோஷமாக நாம் வாழலாம் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியினுடைய பிற்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஒன்றாக கூடி அவர்கள் திருமணம் செய்து கொண்டு அதற்கு அடையாளமாக வாரிசுகளை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய மிக அற்புதமான அமைப்பு இந்த திருமணம் அப்படிங்கிறது. இதில் ஜோதிடருடைய பங்கு எங்கேயோ பிறந்து எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜாதகனையோ அல்லது ஜாதகியை பற்றியோ நமது அனுமான கணக்கீட்டின்படி அவர்களுடைய குண இயல்புகளையும் குணாதிசயங்களையும் சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர் ஒவ்வொரு கால பரிணாமத்திலும் மனிதனுடைய இயல்புகளையும் குணங்களையும் ஆண் பெண் போன்றவர்களுடைய நிலைப்பாடுகளையும் அலசி ஆராய்ச்சி செய்து அவர்கள் இருவர்களுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 60லிருந்து 70% ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்படக்கூடியதை கணித்து ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு அவர்களை சேர்த்து வைக்கும் பொழுது எத்தனையோ திருமணங்கள் மிக நல்ல அற்புதமான ஒரு ஒற்றுமையோடு அமையுது. இதில் நான் கடந்த வாரம் சொன்னது மாதிரி ஜோதிடத்தினுடைய பங்கு ஒரு ஜாதகனை அல்லது ஒரு ஜாதகிக்கு இருவரையும் சேர்க்கும் பொழுது நல்ல ஆயுள், ஆரோக்கியம், குழந்தை பாக்கியங்கள், அதே போன்ற அவங்களுடைய செல்வ நிலைகள், இது எல்லாத்தையும் தான் சொல்ல முடியாத ஒழிய அவர்கள் 2 பேருடைய குண ஒற்றுமைகளை கணித்து சொல்ல முடியல. காரணம், மாறும் இயல்புகளை உடைய மாறும் நிலை கொண்ட இந்த உலகத்தில் ஒவ்வொரு நேரமும் நம்மளுடைய மனம், சிந்தனைகளும் எண்ணங்களும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய விதத்தில் பார்க்கும் பொழுது ஒரே மாதிரியான குண இயல்புகள் எப்பொழுதும் இந்த மன தம்பதிகளுக்கு இடையே ஏற்படுவதில்லை. அதனால தான் கல்யாணம் வீடு வரைக்கும் புரோக்கர் வருவார், அதோடு அவருடைய பணி முடிஞ்சது. இந்த திருமணம் அப்படிங்கிறது ஆன பிறகு உறவினர்கள் எல்லாமே போயிடுவாங்க. இந்த கணவன் மனைவி 2 பேரும் தான் 4 செவத்துக்குள்ளார அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது அன்றைய காலகட்டத்திலிருந்து அவங்களுடைய பிரச்சனைகள், சுகம், துக்கம், கஷ்டம், இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடியதும் ஜோதிடர் மட்டும்தான். ஏன்னா அந்த ஜோசியர்கிட்ட தான் வந்து நல்லா இருந்ததுன்னா சொல்ல மாட்டாங்க, கஷ்டங்களும் சிரமங்களும் வரும்பொழுது கண்டிப்பாக ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கங்களை சொல்லி அவங்களுடைய மன ஒற்றுமைகளுக்காக பாடுபடுறது வந்து ஒரு ஜோதிடர் தான். இதில் பரிகாரங்கள் அப்படிங்கிறது கேட்குறாங்க. இந்த 2 பேருக்குள்ளார ஒற்றுமைக்கு உண்டான பரிகாரங்கள் இருவரும் சேர்ந்து நாங்கள் சொல்லக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று இறை வழிபாடு செய்வோமேயானால் அவர்கள் இருவருக்கும் நல்ல விதமானது ஒரு ஒற்றுமை ஏற்படுறத கண்கூடாக நம்ம பார்க்குறோம். எப்போ வந்துட்டு ஒருத்தர் மட்டும்
அந்த இறை வழிபாட்டுக்கு வந்துட்டு கணவனோ அல்லது மனைவியோ போய் செய்கிறாங்களோ அதுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து வலிமை இல்லை. கணவன் மனைவி ஒற்றுமையை பேண வேண்டும் என்றால் அவர்கள் இருவரும் சேர்ந்து செய்யக்கூடிய இறை வழிபாட்டிற்கு ஒரு மிகுந்த வலிமையும் பலமும் அப்படிங்கிறது இருக்குது. சரி, இப்போது இந்த நிகழ்ச்சியினுடைய பிற்பகுதியில் யார் யார், அதாவது ஒரு ஜாதகத்தில் 7ஆம் பாவகம் 8ஆம் பாவகம் 2ஆம் பாவகத்தில் என்னென்ன மாதிரி கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான மன வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சாதகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை விட்டுட்டு வரக்கூடிய வரனுடைய நிறைகளை எதிர்பார்ப்பதுங்கிறது வந்துட்டு அவ்வளோ சிறப்பில்லை. காரணம் என்னென்னா நம்மளுடைய பலவீனம் என்னங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்களுடைய பெயர்? ஒரே நிமிஷம். ராஜேந்திரனுங்களா? சரிங்க. உங்களுடைய நட்சத்திரம்? சதயம். ராசி கும்பம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்களேன். 1960ங்களா? 12/7ங்களா? என்ன டைம் பிறந்தீங்க? காலையில் 7:40. பிறந்த ஊருங்க? பல்லடம். சதயம் கும்பம், லக்னம் கடக லக்னம். ஓகே. பத்தாம் பாவகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கு. ஏதாவது வந்துட்டு உங்கள் ஜாதக அடிப்படையில் மிஷினரிஸ் இயந்திர சம்மந்தப்பட்ட தொழில்கள் எதுவும் செய்கிறீங்களா? சரிங்க. பொதுவாக 10ஆம் இடத்துல செவ்வாய் உங்களுடைய கடக லக்கணத்துக்கு ஆட்சி பெற்றுச்சுனாலே அவங்க வந்துட்டு இயந்திரங்களின் மூலம் அவங்களுடைய லைஃப், அதாவது தொழில் ஜீவனம் அப்படிங்கிறது நடக்குங்கிறது அமைப்பு. அதில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதும் செய்யலாம். அப்படி ஏதாவது இடையில பண்ணீங்களா? உங்கள் ஜாதகத்தில் இப்போதைக்கு புதன் மகா திசையில் புதனுடைய புத்தி நடந்துட்டு இருக்குங்க. புதன் திசையில் புதன் புத்தி. இப்போ பக்கமாக ஏதாவது ஜாதகம் பார்த்தீங்களா? சரி சரிங்க. பொதுவாக கடக லக்கணத்துக்கு அது வந்து விரையாதிபதியினுடைய திசை, விரைய செலவினங்கள் ஆயிருக்கணும். இப்போது புதனுடைய திசை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தக்கூடியது. அது அட்டமாதிபதி சாரத்தில் இருக்கிறதுனால சனியினுடைய சாரம் வாங்கியிருக்கும்போது கொஞ்சம் கடன் ஏற்படுங்க. கடந்த ஒரு வருட காலமாக தொழில் வகையில் வந்து ஒரு சில மாற்றங்கள், ஆல்ட்ரேஷன் ஏதாவது பண்ணியிருப்பீங்க. இந்த வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த குருவனுடைய சாதகம், அதாவது இந்த 4/12/48வது வயசு உங்களுக்கு இல்லைங்களா? இந்த குரு 11ஆம் பாவகத்தில் இருக்கும்போது நீங்கள் பிறந்தீங்க. 4வது சுற்றில் அந்த 4/12/48வது வருஷம் உங்களுக்கு குரு லாபஸ்தானத்தில் வரும்போது இந்த வருஷம் நல்லாயிருக்கும். அதாவது இறை வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் அவசியம் குருவாயூர் போயிட்டு வாங்க. ஆமாம் ஆமாம், குருவாயூர் அப்படிங்கிறது வருஷம் ஒரு டைம் நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு போங்க. புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7 இந்த புதனுடைய ஹோரையில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இயர்லி ஒன்ஸ் போயிட்டு வாங்க. ஏன்னா உங்கள் ஜாதக அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3/12 திசாகாலமாக இருக்கிறதுனால பொதுவாக ஆட்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய பட்சத்தில் வேலையாட்களுடைய ஒரு ஒத்துழைப்பு இருக்காது. ஆட்கள் வந்து சரியானபடி நிலைக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு சில காலங்கள் இருந்துட்டு போயிடுவாங்க. தொழில் உங்களுக்கு ஜாப் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சுக்கரனுடைய சாரம் வாங்கி இருக்கிறதுனால எப்படியாவது வந்துட்டு நீங்கள் அந்த ஜாப் அப்படிங்கிறது நிற்காமல் போகும். அதில் தொழில் அமைப்புக்கு உண்டான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் வலுவாக தான் இருக்குது. அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. கடந்த காலங்களில் ஒரு 7 ஆண்டு காலம் உங்களுக்கு கேதுனுடைய திசையில் இருந்தீங்க பார்த்தீங்களா? கேது திசை. இதுக்கு முன்னாடி அதாவது வந்து சனியினுடைய திசை. சனி உங்களுக்கு வந்து 19 வருஷம் இந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதி திசை. அந்த 8க்குரியவன் 6ஆம் பாவகத்தில் இருக்கும்போது அது அவ்வளோ சிறப்பு இல்லை. தகப்பனார் இருக்கிறாருங்களா? சரிங்க. அந்த சனி திசையில் தான் அவர் இறந்துருப்பார். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் தகப்பனாருக்கு வந்து இந்த ஜாதகம் வந்துட்டு கர்மஸ்தானத்தில் இருக்குது. அது சூரியனும் 12ஆம் இடத்துல போய் படுத்துறதுனால தகப்பனார்னால உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட், ஆதாய மேன்மைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் காலம் வரைக்கும் அவர் ஜம்மன் இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பட் அவர்னால உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்க்க முடியாது. இந்த கிரகங்கள் இந்த ஜாதகத்தில் ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்குது. சரி சரி சந்தான பிராப்தி யோகம், குழந்தை பாக்கியங்கள்ங்கிறது ஆண் வாரிசு இருக்கணுமே. இருக்காங்க சார். சரிங்க. அது 5க்குரியவன் 10ஆம் பாவகத்தில் கர்ம கேந்திரத்தில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆண் வாரிசு அப்படிங்கிறது பிறக்கணும். சரி, இது எல்லாமே நானாக சொன்னது. உங்களுடைய கேள்வி என்ன? தொழில் எப்படி இருக்கு? பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் நல்லாயிருக்கும். இந்த புதனுடைய திசை அப்படிங்கிறதுல உங்களுக்கு இந்த இறை வழிபாடு கவனமாக செய்யுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரி அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு டைம் அந்த குருவாயூர் போகிறது நல்லது. நவகிரக ஸ்தல யாத்திரையில் திருவெண்காடு போயிட்டு வாங்க. போயிருக்கிறீங்களா? போயிட்டு வந்து சரி சரிங்க. இயர்லி ஒன்ஸ் போயிட்டு வாங்க. சரி அதுபோக நல்ல மரகதம் அப்படிங்கிறது ராகவேந்திரா ஜுவல்லர்ஸில் வாங்கி போடுறது நல்லது. சரி ஏன்னா அந்த ஆட்கள் தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா அது உங்களுக்கு சனியினுடைய சாரம் வாங்கியிருக்கிறதுனால சரி அந்த சனினாலே வேலையாட்களுடைய பிரச்சனை. சரி அதனால் வந்து அது உங்களுக்கு சரியாக செட் ஆகாது. ஜாப் இருக்க மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? இல்லைங்க டைரக்ட் பண்ணுங்க. சரிங்க. நீங்கள் வெளியில் கொடுத்து வாங்குறீங்களா? என்னங்க வெளியில் கொடுத்து வாங்குறீங்களா? வாங்கிட்டு அது பண்ணுறது பெஸ்ட். அதாவது ஜாப் இருக்க மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா நல்லது. இப்போது நாமளே வந்துட்டு ஃபுல்லாக ஆட்களெல்லாம் கொண்டு வந்து வச்சு பண்ணுறதை விட வெளியில் கொடுத்து வாங்கிக்கிறது கொஞ்சம் வேலை பளு வந்து உங்களுக்கு குறையும். சரி ஏன்னா விரையாதிபதி 3க்குரியவனுடைய திசையில் அலைச்சல் ஒரு ஆர்டர் எடுத்தீங்கன்னாக்கா அதை செஞ்சு முடிக்கிறதுக்காட்டியும் நிறைய ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கும் உங்கள் ஜாதகத்துக்கு. அதுபோக உங்கள் லக்னாதிபதி சந்திரன் போய் 8ஆம் பாவகத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் நினைக்கிற மாதிரி பேட்டர்ன் வந்து செய்ய முடியறதில்ல. தொழில் ஏதாவது கூட்டு இருக்குதுங்களா? இல்லைங்க சார். சரி, தனியாகவே பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து தொழிலாதிபதி வந்து தொழில் ஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று திக்பலம் பெற்று குரு பார்வையோடு இருக்குது. தொழிலெல்லாம் அந்த ஜாதகத்துக்கு கெட்டு போகாது. இயந்திர சத்தம்ங்கிறது எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அதில் என்னென்னா வேலையாட்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஜாப் ஒர்க் மாதிரி கொடுத்து வாங்கிக்கிறது நல்லது. வேறு என்ன சந்தேகம் சார்? சரி கல் என்ன கல் போடுறோம்? நல்ல மரகதம்ங்க, பச்சை நிறத்தில் உள்ள மரகதம். இந்த மரகதம் அப்படிங்கிறதுனுடைய தனித்தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் வந்து மேக்சிமம் புதனுடைய திசை வந்து மேக்சிமம் கெடுக்காது. புதன் திசை சுக்கிர திசைலாம். ஆனால் உங்கள் லக்னத்துக்கு அது விரையாதிபதியாக இருந்து அட்டமாதிபதி 8க்குரியவனுடைய சாரம் வாங்கியிருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது வந்து சடனாக லாஸ் ஆகிறதுக்கோ சடனாக எதிர்பாராத விதமாக நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கோ சான்சஸ் இருக்குது. அதுக்காக வேண்டி கொஞ்சம் விரயங்களை பண்ண வேண்டியிருக்கும். அதனால தான் இந்த புதனுக்கு உண்டான ரத்தினம் அப்படிங்கிறது மரகதம் போடும்பொழுது நம்மளுடைய அறிவு வந்துட்டு விருத்தியாம்சம் வருங்க. இந்த ஸ்டோன் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, அந்த புதன் அப்படின்னாலே அறிவு. அந்த அறிவுக்கு உண்டான திசை உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து அந்த அறிவை விசாலமாகவும் விஸ்தீரணம் செய்வதற்கும் உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதை நீங்கள் ராகவேந்திராவில் சொல்லி நல்ல ஒரு மரகதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு 1.5 கேரட்டில் வாங்கி தங்கத்திலே செய்து போட்டுக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ் வழங்கும் நலம் தரும் நவகிரகங்கள் நிகழ்ச்சியில் இந்த வாரம் வந்து திருமண பொருத்தம் பற்றிய விளக்கங்கள் நம்ம சொல்கிறோம். எத்தனையோ சகோதர சகோதரிகள்லாம் இதை அவளாக பார்த்துட்ருப்பீங்க. ஹலோ, நமஸ்காரம், சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள். கலை பையனா? சரி, எந்த வருஷம் பிறந்தா? என்ன? சரி, என்ன டைமுங்க? ம், பிறந்த ஊர்? சரிங்க. விடிஞ்சா என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை நைட்டு. அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியா? லக்னம் கடக லக்னமா? ஓஹோ. இப்போ அந்த பையனுக்கு வந்துட்டு 18-23 வயசு வரைக்கும் ராகதசை நடக்குதும்மா. இந்த லக்னாதிபதி சந்திரனும் ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால விளையாட்டு புத்தி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கடக லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னாலும் 2ஆம் இடத்துலேயே புதன் இருக்கிறதுனால நல்ல வாய் பேசுவோம். அப்படிங்களா? சரிங்களா? நல்லா பேசுவானான்னு கேட்குறேன். சரிங்க. 2ல் புதன் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகன் வந்து கலைகளில் வித்தகம் புரியக்கூடியவன் சொல்லுவாங்க. இவனுடைய எதிர்காலத்தில் வந்து நல்ல சிறப்பாக பேசக்கூடிய அமைப்பு, நல்ல வாய் பேசுவான். அப்படின்னா பொதுவாக கலைவாணி என்று சொல்லக்கூடிய அந்த வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதனே வாக்குஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அந்த பையன் நல்லா பேசுவான் அல்லது நல்லா படிப்பான். தற்சமயம் அவனுக்கு திசை என்ன திசை நடக்குது அப்படின்னா ராகுனுடைய திசை நடந்துகிட்ருக்கு.
அந்த ராகு அப்படிங்கிறது யார் கூட சேர்ந்துருக்குன்னா லக்னாதிபதி சந்திரனோட சேர்ந்து 7ஆம் பாவகத்தில் லக்னத்தை பார்க்கும் பொழுது அவனால் வந்துட்டு ரொம்ப காலத்துக்கு நீடித்து ஞாபகத்தில் வச்சுருந்து ஒரு எக்ஸாம்லாம் அட்டன் பண்ண முடியாது. அதனால் ஒன்று அவனுக்கு கொஞ்சம் தூர தேசத்தில் கொஞ்சம் பொறுப்பாக ஹாஸ்டலில் இது தங்க வச்சு படிக்க வைக்கலாம். இப்போ எங்கே இருக்கிறானுங்க? அது படிப்பு அதான் அவன் அந்த ஜாதகனுக்கு 2ல் புதன் இருக்கிறது அடிப்படையில் அவன் சிறந்த கல்வியாளன். அந்த 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் நல்ல தைரிய ஸ்தானத்தில் தான் இருக்கிறது, ஒன்றும் தப்பில்லை. ஆனால் என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணோம்னா அவனுடைய சந்திரனாகப்பட்ட நினைவு அலைகளை அந்த ஜாதகனுக்கு வந்து சேமிக்கக்கூடிய அந்த சந்திரனோட ராகு சேர்வது அது வந்து ஒரு வகையில் கிரகணம்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவனுடைய நினைவு அப்படிங்கிறது வந்து நிறுத்தி படிக்க முடியாது. அதனால் இவன் டெக்னிக்கலான கல்விகள் படிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இப்போ 18-23 வயசில் வந்துட்டு 2 டிகிரி முடிச்சிடலாம். அவனுக்கு பார்த்தீங்கன்னா அசந்தர்ப்பமாக அந்த ராகு திசைங்கிற அதனால தான் சொல்கிறது, இந்த ராகுனுடைய திசை நடந்தாலே ஏதாவது ஒரு பலவீனத்தை ஒரு மனிதர்களுக்கு உண்டு பண்ணிடுது. இப்போ அவன் சின்ன வயசுலேயே வந்து சந்திரனோடு சேரும்பொழுது அவனுடைய நினைவாற்றல் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அதே மாதிரி 4க்கு 4ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல இருக்கும்பொழுது அவன் நீங்கள் பக்கத்துலேயே வச்சுருந்து படிக்க வச்சிங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்காது. தாயாருக்கும் உடல் நலங்களில் வந்து பாதிக்கப்படும். தாயாருடைய உடல்நிலை வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது. எப்படி இருக்கிறீங்க? சரிங்க. அப்படியா? பையனை வெளியில் அனுப்பி விடுங்கம்மா. நீங்கள் அவன் வெளியில் இருந்ததுக்கும் வீட்டுக்குள்ளார இங்கே இப்போ வந்து இருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கும். விளையாட்டு புத்திகள் அதிகமாகிடும். ராகு சந்திரன் சேர்ந்ததுன்னா விளையாட்டு புத்திகள் அதிகமாகும். அதனால் வந்து இந்த ராகுனுடைய திசை அப்படிங்கிறது அவன் சந்திரனுடைய சாரத்திலே இருக்கிறது. லக்னாதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கிறதுனால தாயாருடைய உடல்நிலை பாதிக்கப்படும், அவனுடைய நினைவலைகள் வந்து பாதிக்கப்படும். இப்போ வந்துட்டு எதும்மா? ஃபோட்டோ தொழிலா? அதாவது கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்டது. இந்த ஜாதகனுக்கு கல்விக்கு உண்டான கிரகம் அதாவது புதனுடைய வீட்டில் இருந்து புதனும் சூரியனும் பரிவர்த்தனையாக இருக்குது. புதனோட வீட்டில் அவனுக்கு கல்விக்கு உண்டான கிரகம் இருக்கும்பொழுது கலைத்துறை சம்மந்தப்பட்டது படிக்க வைக்கலாம். அதுபோக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லாமே நல்ல கலைநுட்பம் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் கணிதம் அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பாக வராது. அதனால் கணக்கு பாடத்தை விட்டுருங்க. இந்த மாதிரி ஏதாவது கலைத்தொழில் படிக்க வைங்க. ஏன்னா அவன் வந்து எப்படியா இருந்தாலும் 23 வயசுக்குள்ளார அவனை ஒரு சிறந்த கல்வியாளனாக ஆக்கணும் இல்லையா? அவன் சார்ந்த கல்வி அப்படிங்கிறது அந்த மாதிரி அவனுடைய விருப்பப்பட்டதை படிக்க சொல்லுங்கள். நாமளாம் எதுவும் கம்பல் பண்ணிலாம் அவனை படிக்க வைக்க முடியாது. அதான் பல கலைகளில் தேர்ச்சி பெறுவான்னு சொன்னேன் இல்லையா? அப்போ ஃபோட்டோங்கிறது அது ஒரு கலை. அதனால் அதுலேயே அவனை ஜாயின் பண்ணி விடுங்க. அவன் நல்லா படித்து மேடேறி வருவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு என்ன சந்தேகம்? அது இப்போதைக்கு அவனுக்கு அஷ்டம சனி நடக்குது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நீங்களே பண்ணுங்க. அதே மாதிரி அப்போ அவனுக்கு 1990 17 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இல்லைங்களா? அதனால் அவனுக்கு நல்ல ராகவேந்திரா ஜுவல்லர்ஸில் போய் கோமேதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. இந்த ஸ்டோன் அப்படிங்கிறது வாங்கி போடுங்க. அவனுக்கு வந்து நல்ல புத்தி அப்படிங்கிறதும் சிந்தனை அப்படிங்கிறதும் கொஞ்சம் தெளிவாகும். போடவே மாட்டேங்கிறானா அல்லது போட்டுட்டு கலட்டியே வச்சிடுறானா அல்லது காணா போயிடுச்சிங்களா? ஆஹா, அதனால் அதை கலட்டி போட்டிங்களா? அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதாவது நாம் வந்துட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு கஷ்டமான திசை, ஒரு கெட்ட திசை அல்லது ஒரு பாபகர்மத்தை வந்து நமக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு திசை நடக்கும் பொழுது அதுக்கு நாம் ஒரு பரிகாரம் தேடிக்கிறோம். அது நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய நம்ம கையிலே அணிஞ்சிக்கக்கூடிய பரிகாரங்கள். இப்போ இறை வழிபாடுன்னு சொல்கிறோம். கோவிலுக்கு வாரம் நீங்கள் துர்க்கை வழிபாடு செய்யுங்கிறோம். எல்லா வாரமும் தொடர்ச்சியாக போக முடியாது. ஏன்னா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய திசை அதுதான் அந்த நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒரு தீய திசைகள் ஒரு கஷ்டமான திசைகள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க ஜோசியம் பார்க்குறதுக்கே வரமாட்டாங்க. வர முடியாத சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். பல்வேறு விதமான தடை தாமதங்கள் ஏற்படும். அந்த திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க. சரிங்க, நாளைக்கு போயிட்டு அங்கே போய் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த திருநள்ளாறு அங்கே சனீஸ்வரனுக்கும் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி அந்த பையன் நல்ல பிரில்லியன்ட்டு தான், திறமைசாலி தான். அந்த திசை முடியணும். அது வந்து அவ்வளோ சிறப்பான திசை இல்லை. சரிங்களா? ஓகே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.
சுபீட்சமெங்கும் நிறைந்திட பொன்னகை எடுத்து அதிர்ஷ்டம் பொங்கும் நன்னாளை வரவேற்றிடுங்கள். ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ், ஈஸ்வரன் கோவில் வீதி, திருப்பூர். ஃபோன் 22457773. நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம். இது ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ் வழங்கும் நலம் தரும் நவ கிரகங்கள் நிகழ்ச்சி. இதில் பங்கு பெற விருப்பமுடையவர்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் இதெல்லாம் தெளிவாக நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொரு கிரகங்களும் நம்மளை ஆட்கொள்ளுது அப்படிங்கிறது உண்மை. அந்த கிரகத்தினுடைய ஆளுமைக்கு உட்பட்டு நாம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது நல்ல திசையாக இருந்தால் நல்ல பலன்களும், கெட்ட திசையாக இருந்தால் தீய பலன்களும் ஒவ்வொரு மனிதர்களும் அனுபவிச்சே ஆகணும். அதுக்குத்தான் அந்த காலகட்டங்களில் இறை வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சரி, சரிங்க. என்ன நட்சத்திரம்? ஹலோ, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்களா? 18 ஓகே. டைம் சொல்லுங்க. 1:38. பிறந்த ஊருங்க? விடிஞ்சா என்ன கிழமைங்க? அப்போ 16ஆம் தேதி. டேட் 16 தான் அவங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடணும். ஆமாம். மூல நட்சத்திரம் தனுசு ராசிங்களா? அப்போ விடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை நைட்டுங்க. கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. இது யாருது? உங்களுதான். லக்னம் மேஷ லக்னம், ராசி விருச்சிகம், கேட்ட நட்சத்திரம். உங்களுடைய கேள்வி என்ன? மேக்சிமம் 10ஆம் பாவகத்தில் சனி இருக்கும்போது, சனி கேதுலாம் சேர்ந்து இருந்தது அப்படின்னா இப்போ நாம் நினச்சது மாதிரியான தொழில் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. சேவை சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சனி 10ல் இருந்தாலே ஜாப் ஒர்க் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். 10ஆம் அதிபதி நவாம்சத்தில் சுக்கரனுடைய வீடு. சுக்கரன் அப்படிங்கிறது கார்மெண்ட்ஸில் ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறீங்களா? சொல்லுங்க. அதான் சேவை சம்மந்தப்பட்டது. அது சேவை சம்மந்தம். அதான் சனி, அதாவது ஒரு பாவகம் சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் தொழில் செய்ய முடியாது. அந்த பாவாதிபதி எப்படி இருக்கிறாரோ, இப்போ ஆட்சி பெற்று வலிமையாக இருந்தாலும் நடக்கக்கூடிய திசையினுடைய அடிப்படையில் அதனுடைய முன்னேற்றங்கள் நமக்கு ஊர்ஜிதமாகுது. 10ல் சனி ஆட்சி பெற்றிருந்தால் சேவை தொழில், கமிஷன், கான்ட்ராக்ட், ஏஜென்சி, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள், அரசியல், அரசாங்கம், இப்படி இதெல்லாமே ஜாப் ஒர்க்கு, பிஸ்னஸ். நம்ம திருப்பூர் ஃபீல்டில் இருந்ததுன்னா இதெல்லாம் இது சம்மந்தம் இது காரகம்னு பேர். இதுக்குள்ளார தான் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும். அரசியல் பண்ணலாம், அதான் சொன்னேனுங்களே. அரசியல், அரசாங்கம் அப்படிங்கிறதெல்லாம் பதவி வகிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்போ என்ன திசை போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த சூரியன் 96லேருந்து 2002க்குள்ளார ஏதாவது அரசியல் ஈடுபட்டீங்களா? சரி, சரிங்க. அதாவது சந்திரனுடைய திசையில். இந்த சந்திரனுடைய திசை அப்படிங்கிறது 2002லேருந்து 2012 வருஷம் வரைக்கும் இருக்குது. அதில் இந்த 8/8/2006க்கு அப்புறம் ஈடுபட்டிருப்பீங்க. 2006 8வது மாதத்துக்கு அப்புறம், அதாவது கடந்த 1 வருஷம் 4 மாதத்துக்குள்ளார வேணால் நீங்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரனுடைய திசையில் சனி புத்தி உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அந்த சனீஸ்வரன் அப்படிங்கிறவன் ஜாதகத்தில் தசம கேந்திரம் 10ஆம் பாவகத்தில் இருக்கும் பொழுது நாம் ஏதாவது ஒரு சேவை சம்மந்தப்பட்டது இதில் இறங்கணும். சேவை அப்படிங்கிறது அரசியல். அந்த அரசியல் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக அடிப்படையில் இப்போதைக்கு குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு ஒரு குறிப்பிடும்படியான, நீங்கள் எந்த அரசியல் அமைப்பு சார்ந்து இருக்கிறீங்களோ அதில் குறிப்பிடும்படியான ஒரு பதவி வகிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த சந்திரனுடைய தசாகாலம் உங்களுக்கு உங்கள் ஜாதக அடிப்படையில் 4 குடையவன், மேஷ லக்னத்துக்கு 4 குடையவன் 8ஆம் பாவகத்தில் இருந்து மறைஞ்சிருக்கிறதும், அதே மாதிரி அது புதனுடைய சாரம் வாங்கியிருக்கிறதும் அவ்வளோ சிறப்பு கிடையாது. அதனால் எந்த ஒரு விஷயங்கள்லையும் நீங்கள் ரொம்ப தெளிவாகவும் யோசனை பண்ணியும் அவசரப்படாமல் நிதானமாகவும் முடிவெடுத்தீங்கன்னா நல்லது.
இப்போது சந்திரன் வந்துங்க 6, 8, 12 அப்படிங்கக்கூடிய அமைப்பில் இருந்ததுன்னா நாம் நினைக்கிறது எதுவும் நடக்காது, நாம் நினைக்காததெல்லாம் நடந்துகிட்ருக்கோம். அதனால் ஒவ்வொரு விஷயங்களையுமே நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா நல்லது. அதுக்கு அடுத்தது இந்த 10ஆம் அதிபதி சனீஸ்வரன் 10லே இருக்கும்போது சேவை சம்மந்தப்பட்டது. அந்த அரசியல்லே நீங்கள் இருந்து நீங்கள் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தது அப்படின்னாக்கா அதிலிருந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஃப்யூச்சரில் ஏதாவது கான்ட்ராக்ட் பேஸ்லேயோ ஏதாவது கான்ட்ராக்டோ ஏதாவது வேலைகள் எடுத்து செய்கிறதுக்கோ உண்டான வாய்ப்புகள்லாம் உண்டு. சரிங்க. அடுத்தது வேற என்ன, உங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்னு சொல்லியிருந்தாலும் இன்னொரு வகையில் அது ப்ளஸ் பாயிண்ட். அதாவது வெட்டோன்னு துண்டுன்னு எதாக இருந்தாலும் பேசிடுவீங்க. மேச லக்னாதிபதியே 2ல் இருக்கும்போது சிறந்த பேச்சாளர்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய பேச்சுக்கு அப்படிங்கிறது ஒரு மதிப்பு மரியாதைகள் இருக்கும். சந்திரன் 8ல் இருக்கிறது வந்து ஒரு பலவீனம் தான், அதனால் யோசித்து பேசுங்க. ஓகே, வேற என்ன உங்களுடைய சந்தேகங்க? கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஜாப் ஒர்க் மாதிரி செய்யலாம். கூட்டு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு செய்யலாமுங்க. அதே மாதிரி அந்த 11க்குரியவன் 10ஆம் இடத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு தனியாக செய்ய முடியாது. சனி 10ஆம் பாவத்தில் இருக்கும்போது ஒரு கூட்டு முயற்சியில் தான் வெற்றி பெற முடியும். தனிக்கு வந்து சுயபலம்ங்கிறது கிடையாது. அதனால் யார் கூடயாவது சேர்ந்து தான் செய்யணும். பொதுவாக எல்லா ஜோதிஷர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கூட்டு தொழில் அப்படின்னாலே கூட்டு உங்களுக்கு ஆகாது அப்படின்றாங்க. ஏன்னா கூட்டு அப்படிங்கிறது வந்து இப்போ தான் அந்த திருமண பந்தத்தை தான் பேச போகிறோம் இன்றைக்கி. ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து செயல்படும் பொழுது அதில் நிறைய கான்ட்ரவர்சி வர்றது இயற்கை தானே. நான் பேசுகிறது வந்து பேஸ், அதாவது இந்த ஜாதகத்தில் உள்ள ஃபண்டமெண்டல் அடிப்படை இதுதான். நீங்கள் கூட்டு சேர்ந்து செய்யலாம். நல்ல மனிதர்களாக தேர்ந்தெடுங்க, நல்ல ஜாதகமாக பார்த்து தேர்ந்தெடுங்க. நீங்கள் ஒருத்தரை ரொம்பவும் நம்பி இருந்து இறங்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு தான் சந்திரன் 8ல் போய் மறைஞ்சிருதுங்களே. அதனால் திசாநாதன் போய் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த திசையில் நாம் நினைக்கிறது எல்லாமே தவறாதான் நடக்கும். அதனால அந்த ஜாதகர் அவருடைய ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டு உங்கள் ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்க. அது ரெண்டையும் வந்துட்டு பொதுவாக பார்த்தோம்னா திருமண பொருத்தம் பார்க்குறது மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்புடைய ஜாதகங்களை பொருத்தம் பார்க்கணும். அது நல்ல ஒற்றுமை இருந்ததுன்னா அந்த அந்த நட்பு நீடிக்கும். அதனால நல்ல பெனிஃபிட் பெறுவீங்க. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அவசியம் நீங்கள் அணியக்கூடிய ரத்னம் மெயினாக சொல்கிறேன், நீங்கள் நல்ல முத்து 2 கேரட்டில் ராகவேந்திரா ஜுவல்லர்ஸில் வாங்கி அணியிறது ரொம்ப நல்லதுமா. ஆமாம் ஆமாம். ஏன் அப்படின்னா சந்திரன் போய் கெட்டு திசை நடக்குது. நாம் எப்போதுமேங்க ஒன்று நினைக்கிறோம், கற்பனை பண்ணுறோம், அது சக்ஸஸ் ஆச்சுன்னா சந்தோஷமாகறோம், அது ஆகலைன்னா மனசு சங்கடம். இப்போ நீங்களே வந்து அதாவது நீங்கள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் ஜாதக அடிப்படையில் வந்து கற்பனைக்கு உண்டான கிரகம் எண்ணங்களுக்கு உண்டான கிரகம் சந்திரனாகப்பட்டது 8ஆம் பாவகத்தில் இருக்கும் பொழுது நாம் பேட்டர்னே போட முடியறதில்ல. அது ஒரு பேட்டர்னில் போயிட்டுருக்கு. சனி புத்தியில் ஒரு தொழில் அமையுங்கம்மா. சனி புத்தி அப்படிங்கிறது உங்கள் லக்கணத்துக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் ஒரு கேந்திர ஸ்தானத்தில் இருக்கும்போது யாரு கூடயாவது சேர்ந்து செய்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அது அவங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து சேர்ந்து செயல்படுங்க. இந்த டேர்ம்ஸு ஏன்னா உங்களுக்கு நீச சந்திரன் போய் 2ஆம் பாவத்தை பார்க்கறதுனால இந்த எழுத்துப்பூர்வமாக எதையுமே வந்து பர்ஃபெக்டாக செய்யணுங்க. இந்த மெய் நம்பிக்கை ஒருத்தரை நம்பி செஞ்சோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எந்த பார்ட்னர் இருந்தாலும் சரிங்க. இப்போ எங்கள் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வரீங்கன்னா நான் அங்கேயே கிளியராக சொல்லிடுவேன், இங்கே பாருங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்குது, எதுவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும், நீட்டாக எழுதி மாதத்துக்கு ஒருக்க உட்காந்து பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த நம்பிக்கையில் நான் பணம் எடுக்கிறேன் நீ பணம் கொடுக்குறேன் அதெல்லாம் கூடாது அப்படின்னு தெளிவாக பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாதும்மா. உங்க ஜாதகத்துல செவ்வாய் 2ல் இருக்கும் பொழுதுங்க, பொதுவா 2ஆம் இடத்து செவ்வாய்க்கு நாங்க பலன் எப்படி சொல்லும் பொழுது செவ்வாய் என்பவன் ஆத்திரக்காரன். அந்த ஆத்திரக்காரன் 2ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளினால் நாம் மெத்த அவஸ்தைக்கு உள்ளாகும். அதனால உங்களை நிதானமாகவும் கொஞ்சம் நல்ல ஸ்திரத்தன்மையாக சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய ராசி அம்சத்துக்கு, ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதியும் செவ்வாய் ராசியாதிபதியும் செவ்வாய் அப்படிங்கிறது மிகப்பெரிய கோபக்காரனுக்கு உண்டானது. அதனால் ஆணுக்கு நிகரான ஜாதகம் இது. அது நீங்கள் வந்து கொஞ்சம் என்னுடைய நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா அந்த வாழ்வியல் தன்மையை நம்ம எப்படிலாம் கொண்டு போகலாங்கிற ஒரு முடிவு. ஏன்னா என்னை விட வயசில் மூத்தவங்க நீங்கள், அதனால் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறதுக்கு வயசு இல்லை, ஆனால் ஆலோசனை சொல்லலாம். பட் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சியில் கலந்துட்டேன். ஓகே.
ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ் வழங்கும் இந்த நலம் தரும் நவ கிரகங்கள் நிகழ்ச்சியில் இந்த வாரம் நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்ப்போம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். என்ன பேருங்க? நேம் சொல்லுங்கள். உங்களுடைய நேம் சொல்லுங்கள். ஓகே, முருகானந்தம். டேட்டுங்க? சரிங்க. 79ஆ? என்ன டைம் பிறந்தீங்க? பகல் 2:05. விடிஞ்சா என்ன கிழமைன்னு சொல்லுங்க. அப்போ கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியா? ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம், விருச்சிக ராசி. உங்கள் ஜாதகத்துலேங்க இப்போ அப்பளவே ஒரு சகோதரி வந்தாங்க இல்லைங்களா, அவங்களும் இதே நட்சத்திரம் தான். இதுக்கு முன்னாடி லைனில் வந்தாங்க இல்லையா, அவங்களுமே இதே விருச்சிக ராசி. ஆமாம் ஆமாம், அவங்களும் அதே நட்சத்திரம், அதே ராசி தான். இதில் என்னன்னா, அவங்களுக்கு விட்டு போன பலனை உங்களுக்கு சொல்லி அதை காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். அதாவது இந்த விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னாலே உங்ககிட்ட எந்த விதமான ரகசியங்களையும் சொல்லவே கூடாது. அந்த ரகசியங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடையாது, அப்படியே வெளில சொல்லிடுவீங்க. இல்லை, நீங்கள் பாதுகாப்பீங்களா? ரகசியங்களை சொன்னால் வெளிப்படுத்தி விடுவீர்கள்னு சொல்கிறேன். உண்மையா? அதாவதுங்க, உங்களுடைய ஜாதக அடிப்படையில் நீங்கள் எப்போதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே மறைச்சி பேசுறது கிடையாது. ஒளிவு மறை இல்லாமல் பேசக்கூடியவர்கள் யாருன்னா விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. உங்கள் ஜாதக அடிப்படையில் 10ஆம் பாவகத்தில் சனீஸ்வரனும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால ஏதாவது உங்களாவது நிர்வாகம், மற்றவங்களுடைய பிரதியாருடைய தொழில் நிர்வாகம் பண்ணுறதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு. வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்களா? ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது சனி 10ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால சனிக்கு உண்டான தொழில் வந்து இரும்பு சம்மந்தப்பட்டது. அதாவது இப்போ தான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அதே மாதிரி சனி என்றாலே சேவை தொழில் செய்யணும். அந்த சேவை தொழில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து திருமண தகவல் நிலையம் வச்சுருக்காங்க, நீங்கள் வந்துட்டு ஒர்க் ஷாப் வச்சுருக்கீங்க. அதாவது வண்டி வாகனங்களை பராமரித்து கொடுக்குறது இல்லைங்களா. அதாவது இந்த தொழில் அப்படிங்கிறது இந்த 10ல் சனி இருக்கும்போது 2 பேருக்குமே ஒரே மாதிரி அமைது பார்த்தீங்களா. ஆக இந்த 10ஆம் அதிபதியும் சனியும் சூரியனும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறதுனால அது வந்து அவ்வளோ சிறப்பான பரிவர்த்தனை இல்லை. அதனால் நீங்கள் கடனாளியாக இருப்பீங்க. கடன் இல்லாமல் பார்த்துக்குங்க. கடன் உங்கள் ஜாதகத்தில் திருமணத்துக்கு உண்டான கிரகம் அப்படிங்கிறது 7, 9 பாக்கியாதிபதியும் 7 கூடியவனும் லக்னத்திலே இருக்கிறதுனால தோஷங்கள் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அதாவதுங்க, அது நடக்கக்கூடிய காலத்தில் தானே நடக்கும். நாம் வந்துட்டு அதுக்காக வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஏதாவது உங்களுக்குன்னு இனி ஒரு பெண் வந்து பிறக்க போகிறதில்ல, ஆல்ரெடி பிறந்தாச்சு. நீங்கள் என்ன மாதிரி உள்ள ஆள்கிட்ட ஜோசியம் பார்க்க வந்தீங்கன்னா என்ன சொல்கிறோம்னா, உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எப்போ எடுக்கணும் திருமணத்துக்குன்னு நான் கரெக்டாக சொல்லிடுவேன். சும்மா போய் நம்ம பாட்டுக்கு எடுத்தோம் பார்த்தோம் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு எப்போ கல்யாண காரியங்கள் வருதோ அப்போ தான் நீங்கள் நோக்கி வருவீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வரும்பொழுது நீங்கள் ராங்காக இருந்ததுன்னா நான் சொல்லிடுவேன், இன்னும் 4 மாதம்னா 4 மாதத்துக்கு ஜாதகத்தை எடுக்காதீங்க. அது மாதிரி உங்களுடைய ஜாதக அடிப்படையில் இப்போ வந்து சுக்கரனுடைய திசை நடந்துட்டு இருக்கு இல்லையா. சுக்கரனுடைய திசையில் சனியினுடைய புத்தி, இந்த சுக்கிர திசையில் சனியினுடைய புத்தி காலம் அப்படின்னு வரும்பொழுது சனீஸ்வரன் வந்து உங்களுடைய காரிய ஸ்தானத்திலிருந்து தடை தாமதங்களை உண்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த சுக்கிரன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா, நல்ல ஜிர்கான் அப்படிங்கிறது அணியலாம். ஜிர்கான் பேர் அதுக்கு. உங்களுக்கு தெரியலன்னா நாளைக்கு காலையில் கூப்பிடுங்க, ஃபோனில் சொல்கிறேன். அது போக நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. ஆமாம்மா, நீங்கள் இப்போ என்ன பரிகாரம் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி உங்களுக்கு உண்டான காலகட்டங்கள் திருமணத்துக்கு வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. இப்போ நானும் சொல்கிறேன், என்னுடைய வாக்கு பழைக்கட்டும். நீங்கள் என்னை பார்க்க வரும்போது கல்யாண பத்திரிக்கையோட தான் வருவீங்க. அது சீக்கிரமாக நடக்கும். பிஸ்னஸ் சனி 10ல் இருந்தாலே ஒன்று தெரிஞ்சுங்க. அதாவது என்ன திசை பார்த்துருக்குறீங்க இப்போ? சரி சரிங்க. அதாவது உங்களுடைய ஜாதக அடிப்படையில் மேற்கு அப்படி இல்லைன்னா தெற்கு திசை தான் அமையும். ஆமாம், ஏற்கனவே என்ன திசையை பார்த்துருக்குறீங்க? ஏற்கனவே என்ன திசையில் நீங்கள் ஒர்க் ஷாப் வச்சுருக்கீங்களா இல்லையா?
அதான் சொல்கிறேங்க, அதான் அந்த திசையை நோக்கி தான் நீங்கள் இருக்க முடியும். அது மேற்கு திசை தான் நீங்கள் இருக்கிறீங்க, தப்பு கிடையாது. இந்த இடம் பிடிக்கலைன்னா வேறு இடம் மாற்றிக்கங்க. அதுவும் அதாவதுங்க உங்களுடைய அம்சம் இப்போ நான் ஜோசியம் தான் என்னுடைய அம்சம்னு இருந்ததுன்னா இது எந்த காலகட்டத்திலும் எங்கே வேணாலும் உட்காந்து நான் சொல்லி ஜெயிக்க முடியும். அது மாதிரி உங்களுக்கு அம்சம் அப்படிங்கிறது நான் தான் அப்படியே பேசினேன் இல்லையா அந்த சகோதரிக்கும். நீங்கள் 10ல் சனி இருந்தாலே சேவை தொழில், இந்த சேவை தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தற்காலம் நேர காலங்கள் இப்போ கடந்த 1 இயராக வந்து இப்போ கோச்சார ரீதியாக சரியில்லை. அதனால வந்துட்டு இப்போதைக்கு உங்களுக்கு அந்த ஓரளவுக்கு ஒரு நல்ல காலங்கிறது வந்திருக்கு. திருமணம் பண்ணுங்க. 7, 9 ஒன்றா சேர்ந்து லக்கணத்தில் இருக்குது. திருமணத்துக்கு பிறகு உங்கள் ஜாதகம் நல்ல அற்புதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும், நல்ல மாற்றம் ஏற்படும். தோஷம்லாம் எதுவுமே கிடையாது இதில். ஓகே, பாருங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. ஓகே ஓகே, இந்த நம்பருக்கு கீழே இந்த போன வாரம் போட மறந்துட்டாங்க, இந்த வாரம் போட்டிருக்காங்க பாருங்க, 984222086555. அந்த ஃபோன் பண்ணிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நன்றி. சரிங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மங்களம் என்றும் பொங்கிட, சுபீட்சமெங்கும் நிறைந்திட, பொன்னகை எடுத்து அதிர்ஷ்டம் பொங்கும் நன்னாளை வரவேற்றிடுங்கள். ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ், ஈஸ்வரன் கோவில் வீதி, திருப்பூர். போன் 22457773. நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம். ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ் வழங்கும் நலம் தரும் நவகிரகங்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஏதாவது வகையில் பயனுள்ள தகவல்களை சொல்வதன் மூலம் ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ் நிறுவனமும் சரி, நாங்களும் சரி மிக்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகிறோம். காரணம், தெரியாதவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சது சொல்லணும், தெரியாதவங்களுக்கு நமக்கு தெரியாததை சொல்லி குழப்பக்கூடாது. இந்த அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது இப்படி தான். ஜோதிடத்தில் வந்துட்டு நீங்கள் மெத்த படித்த மேதாவிகள் அப்படிங்கிறது யாரும் கிடையாது. எல்லோரும் அவங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சோண்டு விஷயங்களை வச்சு அதை பெருசுப்படுத்தி சொல்லி ஒன்று தெளிய வைக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு மக்களை குழப்பி விடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 600 கோடி மக்களுக்கு 60 லட்சம் ஜோதிடர்களும் 60 லட்சம் டாக்டர்களும் இருக்கிறதாக ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது, நாம் போய் என்றதில்லை. அத்தனை 60 லட்சம் டாக்டர்களுமே வந்துட்டு பரிபூர்ணமாக தங்களுடைய தொழிலை செஞ்சிட்ருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி 60 லட்சம் ஜோதிடர்களுமே பரிபூர்ணமாக தங்களுடைய சேவைகளை செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல தான் வந்துட்டு நேர காலத்தை அந்த இடத்துல ஒப்பிடுறோம். யாராருக்கு நேர காலங்கள் நல்ல நேரம் வருதோ அவங்களுக்கு நல்ல டாக்டரையோ நல்ல ஜோசியரை பார்த்து வாழ்க்கையில் பில்டப் ஆகி டெவலப் ஆகி போயிட்டே இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேரையுமே நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிறதில்ல. அதாவது டெவலப் ஆனவங்கிறது கணக்கில் எடுத்துக்கிறதில்ல, சிரம காலத்தில் இருக்கிறவங்கள பற்றி கணக்கில் எடுத்துக்கிறோம். வந்தாக மறுபடியும் வரும்பொழுது அவங்கள பார்த்து யோசித்து அவங்களுக்கு மறுபடியும் என்ன செய்யலான்னு சொல்லி கொடுப்போம். ஆனால் டெவலப் ஆனவங்கள சுற்றி அவங்கள கிட்ட போய் நாங்கள் எந்த விதமான ஒரு சாதகத்திலாம் நாங்கள் எதிர்பார்த்துக்கிறதில்ல. ஏன்னா நாங்கள் ஒரே மாதிரி சலனங்கள் இல்லாமல் நிர்சலனத்துடன் ஒரே மாதிரி எல்லாரையும் ஒரே பார்வையில் பார்க்குறதுனால ஜாதகம் பார்க்க வர்றவங்களுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்குறதில்ல. அவங்க யார் எப்படிப்பட்டவங்க, என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஜோதிடத்தில் வந்துட்டு ஒரு பெரியாள் சின்னாள்னு சொல்லி பார்த்து ஜோசியம் சொன்னோம்னா இந்த ஜோசியர் வந்து அவங்களுக்கு அடிக்ட் ஆகிடுவார், காம்ப்ரமைஸ் ஆகிடுவார். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பிரஜையினுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்கிறேன். அதுவும் இந்த பிரஜையினுடைய முகத்தையே பார்த்து சொல்கிறதில்ல, கம்ப்யூட்டரில் உள்ள அவங்க கட்டத்தை பார்த்து தான் சொல்லுவோம். காரணம், அப்போ தான் நம்ம சரியான ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியும். அதனால் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாதகர்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டோம்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸு, கௌரவம், பணம், புகழ், அந்தஸ்து அதெல்லாம் நம்ம கேட்டு ஜோசியம் சொன்னோம்னா நம்ம அவங்களுக்கு அடிக்ட் ஆகிடுவோம். அவங்க யாராக இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை.
நமக்கு ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு என்னவோ அது கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு நம்மளுடைய பணியை ஒழுக்கமாக செஞ்சோம்னா போதும். தேவையில்லாமல் அவங்கள குழப்பி விடவும் கூடாது, தேவையில்லாமல் அவங்கள நம்ம பயமுறுத்தவும் கூடாது. இது எங்களுடைய நோக்கம் மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டியினுடைய நோக்கம் அதுதான். யூனிவர்சிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பற்றி விளக்கமாக எடுத்து சொல்கிறது எங்களுடைய நோக்கம். அதை சரி செய்வது உங்களுடைய கடமை. அதே மாதிரி அதுக்குண்டான இறை வழிபாடுகளையும் அதுக்கு உரிய பரிகாரங்களை சொல்வது எங்களுடைய கடமை. பரிகாரங்கள் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் ஒரு கிரகத்தினுடைய சலனத்தை மாற்றி அமைக்க முடியாது. எந்த ஒரு கிரகத்தினுடைய அமைப்பையும் பரிகாரத்தினால மாற்றி இத்தனை டிகிரிலேருந்து அத்தனை டிகிரிக்கெல்லாம் மாற்றி வைக்க முடியாது. அது பாட்டுக்கு அங்கே தான் இருக்கும். இது யாராவது ஒருத்தவங்க மாற்றுறாங்க அப்படின்னு சொன்னாங்கனாக்கா, இப்போ ஓசோன் மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஓட்டை விழுந்துட்டு, இன்னைக்கு காலையில் கூட சன் நியூஸில் சொன்னாங்க, வெப்பம் வந்து அதிகமாக வர்றதுனால அந்த துருவ பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அந்த பனிமலைகள்லாம் உருகி நீரோட்டம் அதிகமாக இருந்து அந்த நீர்னால் வந்துட்டு கடற்கரைக்கு ஓரமாக இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ஆபத்து ஏற்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அந்த காலத்தில் ஒரு சில ஹோமங்கள்லாம் செய்யலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹோமங்கள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கோவில்கள்லாம் மகா சண்டி யோகம் இந்த மாதிரி ஹோமங்கள்லாம் நடக்குது. கிரகப்பிரவேசம் பண்ணும்போதெல்லாம் ஹோமங்கள் நடத்துறதுக்கெல்லாம் ஒரு வலிமை இருக்குது, அதெல்லாம் நாங்கள் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் ஒரு பிளானட்டையே மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முடியாத கதை. இதே உங்களுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவகத்தில் கெட்ட கிரகம் இருந்தது அப்படின்னா அதனுடைய தலைவிதி அவ்வளோதான். கண்டிப்பாக அவங்க வந்து கணவனுடன் போராடிய வாழ்க்கை தான் வாழ்ந்தாகணும். 7ஆம் இடத்துல சனி, செவ்வாய், சூரியன் அல்லது புதன் இப்படி போன்ற கிரகங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஒன்று கணவனுடைய போக்கு அப்படிங்கிறது ஆப்போசைட்டாக இவங்களுக்கு எதிர்பார்த்ததுக்கு நேர் எதிர்மறையாக இருக்கும். என்ன செய்கிறது? வாழ்ந்து தான் ஆகணும், அல்லது அவங்கள விவாகரத்து பண்ணணும். சரி, விவாகரத்து பண்ணினீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஒரு மன வாழ்க்கை சரியான வாழ்க்கை அமையுமா அப்படின்னா, அப்படி அமைந்த வாழ்க்கையும் அது சம்மந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். ஜோதிடத்தில் வேணால் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு தடவை இது மாதிரி ஆச்சுன்னா மறு தடவை நடக்காதுங்க அப்படிங்கிறது வேணால் நாங்கள் சொல்கிறோம். அது உங்களுடைய திருப்திக்காக இல்லாமல் சைக்காலஜிக்கலாக கடந்த இதுக்கு முன்னாடி இருந்த மனைவிகிட்டையோ அல்லது கணவன்கிட்டையோ இருந்த ஒரு அந்யோன்யமான கருத்து வேற்றுமைகள் வந்து எந்த இடத்துல பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி நீங்கள் யோசித்து இப்போ இருக்கக்கூடிய மன வாழ்க்கையில் நீங்களாகவே சரி செஞ்சுக்கிறது தான். எத்தனையோ நபர்களுடைய வாழ்க்கை கதைகளை கேட்கும் பொழுது என்னுடைய இந்த சின்ன வயசுலேயே கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஹிஸ்ட்ரிகளை அந்த வரலாறுகளை கேட்டு மற்ற ஜோதிடர்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா நான் நிறைய மன பகுப்பாய்வுன்னு சொல்லி செய்கிறதுனால அவங்களுடைய சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லும்பொழுது கண்டிப்பாக வேறு எந்த ஜோசியராக இருந்தாலும் சரிங்க தொழிலை விட்டு போட்டு ஓடிடுவார். அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஜோதிடர்கள் வந்து தனக்கு அமைஞ்ச வாழ்க்கை மிக சிறப்பானதுன்னு ஒரு மனசில் சந்தோஷப்படுத்தி ஏற்படுத்திக்கிட்டு ஏதோ அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 2ஆம் பாவகம் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போச்சு அப்படின்னா குடும்பம் கெட்டதுன்னு அர்த்தம். குடும்பம் அப்படிங்கிறதும் தனம், குடும்பம், வாக்கு, சேமிப்பு, கொடுக்கல் வாங்கல், அண்டை வீட்டாருடைய உறவு, பக்கத்து வீட்டு உறவு, வாய் சொல் பேச்சு, வாக்குறுதிகள், வீடு, குடும்ப நலம், நகைகள், ஆபரணங்கள், இது எல்லாமே 2ஆம் பாவத்தை குறிக்கும் பொழுது அதில் ஒரு ராகு இருந்தது அப்படின்னா அந்த 2ஆம் இடத்துல இது எல்லாமே வந்துட்டு அவ்வளோ சிறப்பாக இருக்காது. இல்லைங்க நான் நல்லா படிச்சதுங்க, என்ற பிள்ளை நல்லா படிச்சிருக்குன்னா படிக்கலாம், படிப்புக்கு உண்டான அமைப்பு அது வேறு. ஏன்னா அந்த பெண் வந்து படிப்பு அப்படிங்கிறது தன்னுடைய லக்னம் சம்மந்தப்பட்டது, ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது 7ஆம் பாவகம் சம்மந்தப்பட்டது. இப்படிலாம் பார்க்கணும். அப்படி 2ஆம் பாவகத்தில் ராகு, சனி, கேது, இப்படி செவ்வாய், இதெல்லாம் ஒரு இயற்கை பாவ சூரியன் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக வெளியில் இருக்கக்கூடிய நிம்மதி வீட்டுக்குள்ளார வந்தால் இருக்காது. அதுக்காகத்தான் சிலர் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வேலைக்கு போயிருங்கன்னு சொல்லிடுறது. அட்லீஸ்ட் ஒரு 10 மணி நேரம் வெளியில் இருப்பாங்க இல்லையா, கொஞ்ச நாளைக்கு அப்படி இருந்தாங்கன்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்து குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக வேண்டி அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிறாங்க. அப்படியே போயிட்டு இருக்குது லைஃப். இப்போ 7ஆம் பாவகத்தில் சூரியன் அல்லது சனி, இப்போ சூரியன்லாம் 7ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா ஒன்று மனைவினால் வெறுக்கப்பட்டவனாவான், அல்லது மனைவினால் துன்பப்படக்கூடியவனாவான், அல்லது சட்டம் பேசக்கூடிய மனைவி அமைவாள் அப்படிங்கிறது தான், அல்லது மனைவிக்கு அடங்கி நடக்கக்கூடியவனாக இருப்பான். எந்த லக்கணமாக இருந்தாலும் 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அப்படி. இதே 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு நல்லது தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையில் வந்து அது வலதுபுரை சந்திரன், தேய்பிரை சந்திரன்லாம் சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தாலும் ஒரு சுபகிரகம் 7 சந்திரன் அழகான மனைவி அமையும். செவ்வாய் 7 இருந்தால் கடும் கோபக்காரியாகவும் நோயுள்ள மனைவியாகவும் இதுதான் அதனுடைய அமைப்பு. அதே 7ஆம் பாவத்தில் ராகு இருந்தால் ரோகமுடைய மனைவியும் காலதாமத விவாகமும் எதிர்பார்த்த மாதிரியான மன வாழ்க்கை அமையாத தன்மைகளும் ஏற்படும். அதே 7இல் சனி இருந்தால்
ஏதாவது ஒரு குறைவுள்ள மனைவி அல்லது நோயுள்ள மனைவி, தன்னை பற்றி புரிந்து கொள்ளாத மனைவி, அல்லது தன்னை விட வயதில் மூத்தவர்கள், அல்லது அழகற்ற மனைவி, இப்படி தான் அமையும். நாம் ரொம்ப நமக்கு 7லேயோ அல்லது 8லேயோ சனீஸ்வரன் வச்சுக்கிட்டு இவர் வந்து பொருத்தம் பார்க்க வரும்பொழுது எனக்கு மனைவி நல்லா அமையணுங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க, நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக, மாமனார் மாமியார்லாம் அனுசரித்து போகிறது மாதிரி, கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையாக எல்லா விதமான நிர்வாகங்களையும் எடுத்து செய்கிறது மாதிரி ஒரு நல்ல வரன் நீங்கள் தான் பார்த்து செலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும். பையனுக்கு பார்த்தீங்கன்னா 7ல் சனி, 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு. அந்த 8ஆம் இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்த செவ்வாய். மனைவியினுடைய தனஸ்தானத்தில் யார் இருக்கிறான்னா செவ்வாயும் ராகும். மனைவியினுடைய ஸ்தானத்தில் சனி. நமக்கு முதல்ல அடிப்படையில் எப்படி மனைவி அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுத்து, ஏன்னா அவங்க பெரிய 100 கார் வேணும்பாங்க, எல்லாம் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்பாங்க. எல்லாம் நிறைஞ்ச வாழ்க்கையை வந்து எங்களுக்கு அமைஞ்சதில்லை, 1950 கல்யாணம் பண்ணாங்க, இன்றைக்கி நல்லா இல்லையா, என் பையனுக்கு அதே மாதிரி நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் பையனுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கும்போது நீங்கள் வாழ்ந்த காலம் வேறு, இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலங்கள் வேறு. அப்படி எப்படி உங்களுக்கு சந்தோஷகரமான மன வாழ்க்கை? இதுக்கு என்ன தீர்வு? திருமணம் சீக்கிரம் நடக்க வேண்டும் என்பதற்காக திருமணஞ்சேரி கோவிலுக்கு போகலாம், 7ல் சனி இருந்தால் திருநள்ளாறு போகலாம், குச்சனூர் போகலாம், கொடுமுடி போய் அந்த சனீஸ்வரனுக்கு உண்டான சனி பிரீத்திகள் செஞ்சுட்டு வரலாம், திருமணம் சீக்கிரம் நடந்துடும். ஏன்னா இந்த கோயில்களுக்கு போயிட்டு வரதுனால மட்டும் திருமணம் நடக்கலை. மேத்தமெட்டிக்ஸ், அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்ஸ். காக்காய் உட்கார பணமழை விழுந்த கதை தான் ஒரு பக்கத்தில். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதக ரீதியாக குருவனுடைய சாரம், குருவனுடைய சஞ்சாரம், சுக்கிரனுடைய சஞ்சாரம், சந்திரனுடைய சஞ்சாரம், இது எல்லாம் தான் உங்களுக்கு திருமணத்தை வந்து முடிவு பண்ணுது. ஒரு ஜாதகத்தில் அந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி நின்ற வீட்டுக்கு கேந்திர கோணங்களில் சுக்கிரனோ அல்லது சந்திரனோ அல்லது சனியோ இப்படி சஞ்சாரம் பண்ணும்போது தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி குரு தான் நின்ற வீட்டுக்கு ஜனன காலத்தில் நின்ற வீட்டுக்கு கேந்திர கோணங்களில் குரு வரும்பொழுது உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இதுதான் உண்மை, ஃபேக்ட். இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இறை வழிபாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்குது, ஒரு நல்ல ஒரு மன திடத்தை கொடுக்குது. எடுத்த முயற்சியில் வெற்றி ஏற்படும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் நடக்குது. வாஸ்தவம். இந்த திருமணத்திற்கு பிறகு எந்த பரிகாரம் உங்கள் 2 பேருடைய ஒற்றுமையை ரொம்ப சுலபமாக ரொம்ப அற்புதமாக மாற்றுது? ஏன் அப்படின்னா மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்? கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரியான குண இயல்புகளில் இருக்கிறதில்ல. ஒரு சில சகோதரிகள் எத்தனையோ விஷயமாக எவ்வளோ விதத்தில் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய ஏக்கங்களோட எதிர்பார்ப்புகளோட அந்த மனவரைக்குள்ளார வந்து உட்காருவாங்க. மறுநாள்லேருந்து தான் தெரியும் நாம் ஏதோ வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு. என்ன காரணம்? அந்த பெண்ணினுடைய 5ஆம் பாவாதிபதி கெட்டிருக்கும், 7ஆம் பாவாதிபதி கெட்டிருக்கும், லக்னாதிபதியும் குடும்பாதிபதியும் சேர்ந்து 8ஆம் இடத்துல எது கெட்டிருக்கும் அல்லது 12ஆம் இடத்துல கெட்டிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவள் வந்து தன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி அங்கே சூழ்நிலை இல்லை அப்படின்னோடனே உடனே அவசரப்பட்டு முடிவு பண்ணி உடனே பிறந்த வீட்டுக்கு திரும்பி வந்துடக்கூடாது. 7க்குரியவன் 4ல் இருந்தால் அந்த பெண் அதிக காலம் தன்னுடைய தாய் வீட்டில் தான் இருப்பாங்க. 7க்குரியவனும் 11க்குரியவனும் ஒன்றா சேர்ந்து இருந்ததுன்னா இவங்களாகவே அவங்க கணவனை வெறுத்து அவனை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துவாங்க. இப்படிலாம் நிறைய அடிப்படை இருக்குது. அடிப்படையில் தான் எடுத்துக்கணுமே, உங்களுடைய ஜாதகத்தோடு ஒப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சகோதரிகள்லாம் அவங்களுடைய ஜாதகத்தை உடனே ஒப்பிட்டு பார்த்துட்டு எனக்கும் இப்படி தானே இருக்குது, இவர் சொல்கிற மாதிரி நடக்குமாங்கிற முடிவுக்கு வரக்கூடாது. ஏன்னா இங்கே சொல்லக்கூடிய விளக்கங்கள் எல்லாமே அடிப்படை. இது வந்து உங்களுடைய ராசியினுடைய கட்டம் மட்டும்தான். அதுக்கு அடுத்தது நவாம்சங்கள் இருக்குது, தசவர்க்கங்கள் இருக்குது. இப்படி பல வகையிலையும் அதை ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வரணும். எடுத்தங்கழுத்தன்னு ஒரு கிரகம் இதில் இருந்ததுனால இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும், இதுக்கு பரிகாரம் பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அதை நீங்கள் பார்த்து, ஏன்னா இந்த பப்ளிக்கில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்பொழுது எத்தனையோ பலவீனமானவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க. எத்தனையோ பேர் வந்துட்டு இதை பார்த்து அதை வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதனால் அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்படுங்கிறது நம்ம நிகழ்ச்சியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் அவங்க வந்து அதனால் எவ்வளோ வேதனைப்படுவாங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ ஃபண்டமெண்டல் அடிப்படை எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எந்த ஜோசியர்கிட்ட போய் பொருத்தம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுடைய ஜாதகத்துக்கும் அந்த பையனுடைய ஜாதகத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு பொருத்தம் இருக்குது, மேட்சிங் இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் வந்து 2 பேருக்குள்ளார ஒற்றுமை இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விட்டு கொடுத்து போகலாம் இல்லையா? அது மாதிரி விட்டு கொடுத்து போகக்கூடிய வாழ்க்கை தானே சிறப்பான வாழ்க்கை. அந்த காலத்தில் உள்ள நம்மளுடைய தாய் தகப்பனார்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னா யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்து போனதுனால தானே.
எனக்கு தெரிஞ்ச எங்கள் அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே பஸ்ஸில் போய் நான் பார்த்ததே இல்லை பிறந்ததுலேருந்து. ஒரு பஸ்ஸில் உட்காந்து போய் அவங்க பார்த்ததே கிடையாது. ஒரு இடத்துல உட்காந்து ஒரு விசேஷத்துக்கு போய் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. காரணம் எங்கள் அம்மாவனுடைய விட்டு கொடுத்து போகிறது, எங்கள் அப்பாவனுடைய தன்மைகள். இதுதான் ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவர் 1927 பிறந்தார். அந்த காலம் வேறு. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, முணுக்குன்னா உடனே கோபம் வந்துடுது, உடனே டென்ஷன் ஆகிடுறாங்க. இதில் பொருத்தங்கள் போய் பார்த்து சரியில்லை அப்படின்னு சொல்லி ஜோசியர் மேலே பழிகளை போடக்கூடாது. காரணம் நம்ம வீட்டு பெண்ணையும் நமக்கு நல்ல புத்திமதிகளையும் நல்ல அறிவுரைகளையும் சொல்லி விட்டு கொடுத்து போக சொல்லி இந்த பெற்ற தாய் தகப்பன்னு அறிவுரை சொல்லணும். அதே மாதிரி ஆணாகக்கூடிய பட்சத்தில் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் எத்தனையோ விதமான அலுவல்கள், பிரச்சனைகள், அதே மாதிரி வேலைகள், டெபிட் விடுறது, நஷ்டம், கூட்ஸ் போய் சிக்கிறது, இப்படியெல்லாம் சிரமத்தில் இந்த ஆண் வீட்டுக்கு வரும்பொழுது, கணவன் வரும்பொழுது அதை புரிஞ்சிக்கக்கூடிய மனைவியாக இருந்தாங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளார நல்ல ஒற்றுமை ஏற்படும். இல்லைன்னா அவனே இப்போ வந்து 40 லட்ச ரூபா கூட்ஸ் அனுப்பிட்டு இங்கே கடங்காரங்களாம் 30 லட்ச ரூபாய் கடங்காரங்க இருப்பாங்க, பதில் சொல்ல முடியாமல் டென்ஷனில் இருக்கும்பொழுது அவர் மேலே போய் இல்லாத பழிகள்லாம் சுமத்திக்கிட்டு இந்த பொண்ணு அவங்க அம்மா விட்டு கோச்சிட்டு போயிடுச்சுன்னு வைங்க. அவருக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் எண்ணம் வராது, மனைவியோட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணமும் இருக்காது, வேறு ஏதாவது தவறான பாதையில் அவர் போகிறதுக்கு வழி இருக்குது இல்லையா? அதனால் ஜோதிடருடைய பங்கு என்ன, ஜாதகத்தில் ஆயுள் ஆரோக்கியங்கள் இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். மெயினாக எந்தெந்த கிரகங்க அமைப்புகள் கெட்டுருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்து சேர்த்துறது தான் மிகப்பெரிய ஒரு நல்ல பொருத்தம். அதே மாதிரி உங்கள் 2 பேருக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குறைவுகள் ஏற்பட்டக்கூடிய பட்சத்தில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜோசியர்கிட்ட வாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்தீங்கன்னா தான் உங்களுடைய கிரக அமைப்புகளையும் அவங்களுடைய கிரக அமைப்புகளையும் தனித்தனியாக நான் விளக்கமாக சொல்லி இதுதான் அமைப்பு. இந்த கல்யாணம் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு மாவட்டங்களில் எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா 2 பேரும் நடந்து போகும்பொழுது அவ்வளோ தூரம் ஒற்றுமையாக நடந்து போயிட்டுருப்பாங்க. ஒருத்தர் பிரிய மாட்டாங்க, கை கோத்துட்டு நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்புறம் அவங்க மனைவிக்கு தேவையானதெல்லாம் கேட்டு வாங்கி கொடுப்பாங்க பாருங்கள். கடைகள்லாம் பார்த்தீங்க ரொம்ப இதுவாக இருக்கும். அந்த பொண்ணுமே ரொம்ப நல்ல ஒரு கணவன்ட்டு தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க இந்த பையன் பார்த்தீங்க முன்னாடி போயிட்டுருப்பார், இந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு 20 அடி கேப்பில் பின்னாடி வந்துட்டுருக்கும். கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைய அந்த பொண்ணோட அம்மா பின்னாடி தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு போயிட்டுருக்கும். இவர் முன்னாடி ஆல்ரெடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே போய் தம் அடிச்சுட்டு நின்றுட்டு இருப்பார். கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த பஸ்ஸில் ஏறக்கூடிய விதமே மனைவி முன்னாடி படிக்கட்டில் ஏறி நின்றுக்கும், இவர் பின்னாடி படிக்கட்டில் ஏறி நின்றுக்குவார். கல்யாணம் ஆன புதுசில் ஒரே சீட்டில் தான் 2 பேரும் உட்காருவாங்க. அப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தையெல்லாம் பிறந்ததுன்னா அவங்க மாமியார் வந்துடுறாங்க, அதனால் இவருக்கு பிரச்சனை கிடையாதுன்னு நின்றுக்குவார், அவங்கள உட்கார வச்சு போவார். ஒரு 4-5 வருஷம் கழித்து போச்சுன்னா மனைவி அப்படிங்கிறவங்க முன்னாடி பஸ்ஸு படிக்கட்டில் ஏறி உள்ளே உட்காந்துக்குவாங்க, இவர் பின்னாடி படிக்கட்டில் ஏறி உட்காந்துக்குவார். இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அது மாதிரிலாம் இல்லாமல் ஒருத்தர் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமான வாழ்க்கையை வாழணும். ஏன்னா நானும் வந்துட்டு ஒரு 450லேருந்து 500 திருமணங்கள் வரைக்கும் இன்றைய காலகட்டம் வரைக்கும் நானும் சேர்த்துருக்கிறேன். இதில் எத்தனை விதமான வாழ்க்கைகள், எத்தனை விதமான மன வாழ்க்கைகள் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதில் யாருக்காவது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னாக்கா அவங்களுடைய மன வேதனைகள் யாருக்கு முதல்ல வந்துட்டு அவங்க ஜோசியக்காரர் தானே தப்பு சொல்லுவாங்க, யாராக தான் இருக்கட்டுமே, இந்த ஜோதிடர் தானே தப்பு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஜோதிடர்களை கொஞ்சம் கவனம் எடுத்து அவங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, மேரேஜ் முடிஞ்சவொடனே கணவன் மனைவி 2 பேரும் வாங்க ஒரு டைம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு பொண்ணு கோமதின்னு ஒரு பொண்ணு நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், மிதுன ராசி கடகராசின்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொல்லுது, அதான் அண்ணா நீங்கள் சொன்னது மாதிரியே எனக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சதுங்க, அதே மாதிரி சொன்ன மாதிரி இடம், இப்போ சொன்ன மாதிரி திசை, ஒரு நல்ல கணவன் அமைஞ்சாருங்க, ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி எத்தனை பேர் உதாரணமாக சொல்கிறது நல்லா இருக்கிறாங்க, அவங்களும் போகிறாங்க. யாராவது ஒரு சிலர் வந்துட்டு அது மாதிரி மனஸ்தாபத்தோடு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கலாம் இல்லையா? அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ளார ஒற்றுமை ஏற்படும் இல்லையா? அதுதான் அந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். நல்லா இருக்கிறவங்கள பற்றி நமக்கு கவலையே கிடையாது. நல்லா போச்சு, நல்லா முன்னேற்றம் அடைஞ்சாங்க, நல்ல தொழில் வளம் இருந்தாங்க, நம்மளை வந்து பார்த்துட்டு போய் டெவலப் ஆனாங்க, அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. அவங்க யார் எங்கே இருந்தாலும் சரி. ஆனால் சிரமத்துலேயும் கஷ்டத்துலேயும் இருந்துகிட்டு இருக்கக்கூடியவங்க தான் உஷாராக மறுபடியும் அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரணும். இன்றைக்கி உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஜாதகம் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தாங்க. அவங்க கணவர் வந்துட்டு உங்கள் ஜாதகம்லாம் பார்க்க மாட்டாருன்னாங்க. இல்லைம்மா அவர் பார்க்க மாட்டார், அவர் ஈடுபாடு கிடையாது, கண்டிப்பாக அவர் வருவார், என்னை பார்க்குறதுக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு. இன்றைக்கி கரெக்டாக அதேமாதிரி வந்துட்டார். இது வாக்கு பலிதம்னு சொல்கிறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு ஜாதகம்
இது பொருத்தம் பார்க்க வரும்பொழுது பார்த்து சொல்கிறேன், பொண்ணு தன்னுடைய விருப்பத்தில் தாங்க கல்யாணம் நடக்கும், கவனமாக பார்த்துக்குங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு வாரத்துக்குள்ளாரியே திருமணம்ங்கிறது அது ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு, அப்புறம் மறுபடியும் வந்து கேட்டாங்கன்னா அது என்ன பண்ணுறது, ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்குங்களே அப்படின்னா. இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் கண்காணிப்பாக இருக்கலாம், கொஞ்சம் உஷாராக இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், நம்ம குடும்ப பாரம்பரியத்தை பற்றி எடுத்து சொல்லலாம். எத்தனை பேர் வந்துட்டு அது மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது, குடும்ப பாரம்பரியத்தை மீறி கல்யாணம் பண்ணுறது, இந்த ஜாதி அப்படிங்கிறது வந்துங்க, ஜாதி ஒளிஞ்சிருச்சு ஒளியும்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அதெல்லாம் தப்பு. கண்டிப்பாக இந்த ஜாதி அப்படிங்கிறது எத்தனை ஆயிரம் ஆண்டு காலம் இருந்தாலும் அந்த குலங்கள் மாறாது, அந்த ஜாதி அப்படிங்கிறதுலாம் மாறாது. இவங்க இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாரிசுகள் அப்படிங்கிறதுக்கு நாளைக்கு திருமணம் செய்யும்போது நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாவாங்க. அதனால தான் அந்த காலத்திலே வந்துட்டு பாத்திரம் அறிந்து பிச்சை போடு, கோத்திரம் அறிந்து பெண்ணை எடுன்னு சொல்லி பழமொழிகள் சொன்னாங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஜாதிகளை பற்றி நான் பேச வரல. நீங்கள் திருமணம் உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்களாக போய் பண்ணிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எதிர்காலத்தில் உங்களுடைய வாரிசுகளுடைய ஒரு முன்னேற்ற மேன்மைகள் பாதிக்கப்படும். அதனால் அவரவருடைய குல தர்மப்படி, குல தர்மத்தை மீறாமல் அவங்களுடைய தாய் தகப்பனாருடைய சொல்படி கேட்டு ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சிட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். எப்படி பார்த்தோம்னாலும் எங்கேயோ பிறந்த ஒருவன் எங்கேயோ பிறந்த ஒருத்தையை திருமணம் செய்து கொண்டு உடலும் உயிரும் இரண்டர கலந்து அதன் விளைவாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை வந்து சீராட்டி பாராட்டி அதை வளர்த்து எவ்வளோ ஒரு கடமைகள் பாருங்கள். அந்த கடமைகளை செய்யக்கூடிய இதில் நீங்கள் நினச்சி பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா, அதோடு நல்ல மனம் ஒன்றி செயல்பட்டீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க செயல்பட்டீங்கனாலும் இன்னொருத்தவங்க வந்து உங்களோட அந்யோன்யமான ஒற்றுமை ஆகிடுவாங்க. இந்த கான்ட்ரவைஸ் அப்படிங்கிறது நீயா நானா அப்படின்னு வரும்போது அந்த பிரச்சனைகள்லாம் வருது. ஏன்னா நிறைய மனப்பகுப்பாய்வில் வந்து தம்பதிகள் ஒற்றுமை குறைவுனால வர்றாங்க நிறையா. அப்புறம் ஜாதகம் அப்படின்னு சொல்லி ஒன்று ரொம்ப அவங்க என்ன அந்த பொண்ணை கேட்குது, இந்த மாதிரி அமைப்பு இருந்தது எப்படின்னா சேர்த்துருக்காங்க ஜோசியர் அப்படிங்கிறாங்க. ஜோசியர் மேலே மட்டும் நம்ம பழிய போடுறது கூடாதம்மா, நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து வாழ்க்கை. ஏன்னா இந்த 2 பேர் பிரிஞ்சுட்டாங்கன்னா மறுபடியும் அந்த பையன் போய் இன்னும் 2 கல்யாணம் பண்ணிவிடுவார். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் தயாராக இருப்பாங்களா? ஒரு சில கம்யூனிட்டியில் செகண்ட் மேரேஜ் தேர்ட் மேரேஜ் எல்லாம் வந்து ரொம்ப சகஜமாக எடுத்துக்குவாங்க. ஒரு சில கம்யூனிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது செகண்ட் மேரேஜ் அப்படின்னா யோசிப்பாங்க. இல்லைன்னா 2ஆம் தாரத்தில் உள்ளவங்க வயசான கணவன் இப்படி தான், அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எவ்வளோ சீரழிஞ்சு போகுது. அதனால் நல்ல ஒரு ஒற்றுமையாகவும் நிதானமாகவும் அதை நல்லா யோசித்து கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பிரிவினைங்கிறது வராது. சோதிடம் என்பது வாழ்வினுடைய தத்துவங்கள், வாழ்வியல் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை எடுத்து சொல்வது. அதில் கிரகங்கள் எங்களுக்கு வந்து ஆதார சின்னம். அந்த ஆதாரங்களை வைத்து நாங்கள் பேசும்பொழுது நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. மேச லக்கணமாக படபடன்னு பேசுவாங்க. மேச ராசி பெண்ணா ஆணுக்கு நிகரான பெண். கடக லக்கணமாக மன வாழ்க்கை சிறப்பாக அமையாது. சிம்ம லக்கணமாக காலதாமமாக தான் திருமணம் அமையும். மிதன லக்கணம், மீன லக்கணம், கன்னி லக்கணம், தனுசு லக்கணம், இந்த மாதிரி லக்கணங்கள் பிறந்தக்கூடியவர்களுக்கு ஃப்ளெக்சிபிளான நல்ல மனைவி அமைவார்கள், அல்லது லவ் மேரேஜ் நடக்கும், விரும்பிய திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் நம்ம அடிப்படையில் இருக்கும் பொழுது அதற்கு தக்கவாறு நாமளும் கொஞ்சம் மாற்றிக்கணும். லக்கணத்தில் சனி இருந்ததுன்னா 7ஆம் பாவத்தை பார்க்கும்பொழுது திருமணங்கிறது காலதாமதமாகத்தான் ஆகும். நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே 30 வயசுக்கு மேலே தான் கல்யாணம்னா அப்போ தான். கடகராசியில் சனி இருக்க பிறந்தவர்களுக்கு மேக்ஸிமம் பாருங்கள் 30 கடந்து தான் கல்யாணம் நடக்குது. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 16 வயசு முடிஞ்சு 17 வயசு தான் நடக்குது. இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்க, 2 வருஷம் கழிச்சு தான் வரணும், அதுக்கு இடையில் வராதிங்கன்னு. அதே மாதிரி 2 வருஷம் கழிச்சு இப்போ வந்து பார்த்து இதை ஃபிக்ஸ் பண்ணி விட்டோம். ஏன் அதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, சின்ன வயசு, ரொம்ப பால்ய வயசில் திருமணத்தை செஞ்சுக்கிட்டு ஒருத்தர் அந்த காலத்தில் 13 வயசு 14 வயசு 15 வயசில் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு சொர்க்கமே உலகமே வந்துட்டு கணவன் தான், அப்படி வாழ்ந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அன்றைய கால பெண்கள். இன்றைய கால பெண்கள் சின்ன வயசு அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்குலாம் எதுவுமே புரியாது. அவங்க என்னென்னமோ கனவு கண்டுட்டு கணவன் வீட்டுக்கு வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா இவர் பல டென்ஷனில் இருப்பார். 2 பேருக்குள்ளார பிரிவினையும் மன வாழ்க்கை வந்துட்டு விரிசலும் ஏற்பட்டுடுது. அதனால் ரொம்ப அற்புதமாக அதை பார்க்கும்பொழுது நல்லா 2 பேருக்குள்ளார ஒற்றுமை வரணும்னா நல்ல மெச்சூர்டான திருமணம் தான் சிறப்பான திருமணம். அதுக்கு அடுத்தது கிரக நிலைகள் நமக்கு வந்து கெட்டிருந்தது அப்படின்னா 7ஆம் இடத்துலையே 8ஆம் இடத்துலையே ராகு கேது இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ராகு கேது உள்ள ஜாதகங்களாக பார்த்து செலெக்ஷன் பண்ணிவிட்டு வாழ்க்கையை தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். 12ஆம் இடத்துல சனி செவ்வாய் இந்த மாதிரி ராகு கேதுலாம் இருந்ததுன்னா அடுத்தது பிறவி கிடையாதுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சன்னியாசி. எத்தனையோ ஜாதகங்கள் ராமானுஜர்லேருந்து எடுத்து பாருங்கள், மேக்ஸிமம் அந்த ஜாதகங்கள்லாம் 12ஆம் இடங்கள்லாம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஜீசஸ் இயேசுநாதருடைய ஜாதகம் அப்படி தான் இருக்குது, புத்தருடைய ஜாதகம் அப்படி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய அமைப்பு வந்து இல்வாழ்க்கையில் வந்து தாம்பத்தியத்துலேயும் இல்வாழ்க்கையிலையும் ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்காது. அதனால தான் அவங்களுக்கு பிறவி கிடையாதுன்னு சொல்லிட்டோம்னு வைங்க,
ஆக இந்த பிறவியில் நம்ம மனைவிக்கு உண்டான கடமைகள் செஞ்சுதானே ஆகணும், குழந்தைகளுக்கு உண்டான கடமையை செஞ்சுதானே ஆகணும், அவங்களுக்காக நம்ம பாடுபட்டு தானே ஆகணும் கூட எண்ணம் வந்துடுதில்ல. அதுக்காகவும் சொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு யூகம். பொதுவாக கிரகங்களை பற்றி தான் ஜோசியத்தை வச்சு மக்களுடைய வாழ்வியலுக்கு சொல்கிறோம். அது எல்லாரும் எல்லா விதமாக சொல்லும்போது நானும் இந்த விதமாக சொல்கிறேன். 12ல் சனி இருக்குங்க அல்லது 12ல் ராகு எது இருக்குது, உங்களுக்கு மறுபிறவை கிடையாது. என்ன மறுபிறவை கிடையாது? 12ஆம் இடங்கிறது படுக்கை ஸ்தானம். சந்தோஷத்தை முழுசாக அனுபவிக்க முடியாது, அவ்வளோதான். அதனால் இது எதுக்காக உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இது எல்லாமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். உங்களை பற்றி நீங்கள் முறையாக தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அமையும், இப்படிப்பட்ட கணவன் தான் அமையும், இப்படிப்பட்ட மனைவி தான் அமையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேருக்குள்ளார சண்டை. அவர் என்ன சொல்கிறாரு, தெரியாதனமாக கொண்டாந்து என் தள்ள கட்டி வச்சுட்டாங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு நான் விளக்கம் சொன்னேன், இந்த பெண்ணுன்னு இல்லைங்க, உங்களுக்கு 7ஆம் பாவத்தில் இந்த மாதிரி கெட்ட கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இப்படி தான் இருப்பீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஓ அப்படிங்களாங்கிறார். சரி, அப்போ இது பெஸ்ட்டு தானே, சேர்ந்து வாழலாம்ல, சரி நான் முயற்சி பண்ணுறேங்கன்னு எந்திரிச்சு போகிறாரு. நம்மளுடைய நிலை என்னங்கிறது நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நாம் மற்றவங்களை பற்றி குறை சொல்லணுங்கிற நான். இல்லைன்னா இவங்க அப்பா அம்மாவையே திட்டிகிட்டு இருப்பார், எங்கள் அப்பா சொல்லபடி கேட்கலைங்க, எங்கள் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாருங்க, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோங்க அப்படிங்கிறதெல்லாம் வேஸ்ட். எனவே நேயர்களே, ரொம்ப நேரமாச்சு. இந்த வார நிகழ்ச்சி இந்த திருமண பொருத்தங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இனி அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் ஒரு செய்தொழில் எவ்வாறு மேன்மை பெறுவது, ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகிறது எப்படி, ஒரு பிஸ்னஸுக்கும் நம்மளுடைய ஜாதகத்துக்கும் என்ன உண்டான தொடர்புகள் என்ன, ஒரு தொழில் எந்த மாதிரியான தொழில்கள் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் யார் யார் எப்படி செய்யலாம், அதை ஒரு 2 வாரத்துக்கு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வார நிகழ்ச்சி நீங்கள் பார்த்த சகோதர சகோதரிகள் எல்லாருமே ஒரு மன நிறைவு பெற்று நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், அல்லது அமைந்த வாழ்க்கையை சிறப்பாக்குவதற்கு முயற்சி செய்யலாம், அல்லது நமக்கு அமைந்த இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை வலுப்படுத்தலாம். கணவன் மனைவி ஒற்றுமை பாதிப்பில் இருந்துட்டு இருக்கிறோமே, நம்ம போகும்போது என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோம், ஒன்றும் கிடையாது. நமக்கு மனைவி அப்படிங்கிறவ தானே கடைசி வரைக்கும், அல்லது இந்த மனைவிக்கு நம்ம கணவன் தானே நமக்கு எல்லாமா இருக்கான். நாம் பொதுவாக மற்றவங்க அடுத்தவங்க சொல்கிறது, பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறது, அம்மா பேச்சு அப்பா பேச்சு இதெல்லாம் கேட்டுட்டு ஒருத்தர் கருத்து வேற்றுமையை வளர்த்துக்கிறோமே, இதில் என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோம், ஒன்றும் கிடையாது. இந்த குழந்தையினுடைய நிலைப்பாடுகள் என்ன ஆகிறது, அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுமே. சரி, மனைவி தான் சரியில்லை, சரி நம்மளாவது சரியாக சிந்திக்கலாம்ல, சரி நம்ம சரியில்லையா மனைவியாவது சரியாக சிந்திக்கலாம்ல, இப்படி யாராவது நல்லா ஒற்றுமையாக மனசை நினச்சிட்டாங்கனாலே இந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக போகும். ஏன்னா ஒரு டைம் தான் பிறக்கிறோம், ஒரு டைம் சாக போகிறோம். இடைப்பட்ட காலத்தில் நமக்கு கிடைத்த வாழ்க்கை அப்படிங்கிறது நிலையற்றது, நிலையானதல்ல. இந்த நிலையற்ற உலகில், நிலையற்ற தன்மையில், நிலையற்ற ஒவ்வொரு சிந்தனையும், நிலையற்ற ஒரு கோபத்தையும், நிலையற்ற ஒரு குரோதங்களையும் வளர்த்து கொண்டு இந்த நிலையற்று போய் இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் அன்றன்னைக்கு உண்டான ஒவ்வொரு நிமிஷத்தையும் இழந்து கொண்டிருக்கிறீர்கள்? எனவே நேயர்களே, இந்த தத்துவங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, மனசில் சிந்தித்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கருத்து வேற்றுமையுடைய கணவன் அல்லது மனைவி அவங்களோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும். எனவே நேயர்களே, நேரில் சந்திக்க வரக்கூடியவர்கள் நான் சொல்லக்கூடிய நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு வாங்க. அவசரப்பட்டு ஒரே நாள்லேயே எல்லா ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சி வர வேண்டாம். நீங்கள் பொறுப்பாக நான் சொல்லக்கூடிய நேரத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு அந்த டயத்துக்கு வாங்க. வாழ வழி இழந்தவர்களும், வாழ்க்கையை துளைத்தவர்களும், எதிர்காலம் என்றால் என்ன என்று அறியாதவர்களும், முதலாளித்துவம் என்றால் என்ன என்று தெரியாதவர்களும், தொழிலாளித்துவமே தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி வரை இறுதி வரை போராட வேண்டுமா என்ற எண்ணம் படைத்தவர்களும், தன்னுடைய அறியாமையினாலேயும் அதே போன்று தன்னுடைய தவறான செயல்முறையினாலேயும் தன்னுடைய முதலாளித்துவத்தை தொலைத்துவிட்டு அடிமை ஜீவனமாக வேலைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய நேயர்களும், பல ஊர் தேசங்களிலிருந்தும் பல வெளியூர்களிலிருந்தும் தன்னுடைய இயற்கையான தன்னுடைய ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் அவசர புத்தியினால் இழந்துட்டு இங்கே அடிமை வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பல வெளியூர்கார நண்பர்கள் அனைவர்களுமே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து நீங்கள் தெளிவாக ஆராய்ச்சி செய்து உங்களுடைய விதி என்ன, உங்களுடைய விதிப்படி என்ன உரைக்கப்பட்டிருக்கிறது, அதை எவ்வாறு சரி செய்து கொள்ள வேண்டும், அதே மாதிரி அதை நீங்கள் எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. 9842208655 இந்த ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு அவசியம் வாங்க. எனவே நேயர்களே, இன்றைய பொழுது இனிதாக அமையட்டும், நாளை விடியும் பொழுது உங்கள் எல்லோருக்கும் மிக உற்சாகமாக அமையட்டும் என்று சொல்லி இந்த வார நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நாளை வரவேற்றிடுங்கள். ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ், ஈஸ்வரன் கோவில் வீதி, திருப்பூர். ஃபோன் 2245 773.